61 ஆஃப் போஸ்டிங் வீடியோஸ்ல இன்னைக்கு ஒரு சூறாவளி கிளம்பிய புஷ்டே. காலைல எஞ்சோனே சில பல கரப்பாம்பூச்சி போடுற சண்டா சக்திலாம் தீண்டாம இருக்கிறதுக்கு அருமையான கண்டிஷனிங் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். அப்படியே பிரஷிங் பண்ணிட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு பட்டினிங்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடகடன் கிளம்பி காலேஜுக்கு போயிட்டேன். ரிட்டர்ன் வரப்போ ஒரு அருமையான தூக்கம். கனவுலையாக்கா பெரிய கேலிஸ்தனிக்ஸ் அத்லட் ஆயிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போலதான் நல்லா புசு புசுன்னு ஒரு பிரெட் ஆம்லேட் பிகாஸ் ஆஃப் த 4 பிரெட்னு உட்காந்து சாப்பிட்டுட்டேன். பிறகு 45 நிமிடங்கள் கழித்து வாமப்பு. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், ஃபாலோ, ஷேர், கமெண்ட்னு எல்லாத்தையும் குடுக்குடுன்னு தட்டி விட்டுட்டு போயிடுங்க. இன்னைக்கு 10 கிலோல ஒரு புல்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு மோசம் இல்லை. எப்படியே தத்தி புத்தி மேலே போயிட்டேன். இதுக்கப்புறம் 10 கிலோலையும் ஒரு புல்ல ப்ராக்ரஷனை போட்டு வைக்கணும். ஒரு சூறாவளி கிளம்பியதேன்னு பேக் லிவர் பிரஸ், 1 லெக் பேக் லிவர் பிரஸ்லாம் அருமையா போச்சு. புது பார்ல ட்ரெயின் பண்றதுனால கையெல்லாம் ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஏற ஆரம்பிச்சிட்டான். சரி சொந்த செலவுல சூனிய வச்சுக்க வேணாம்னு சொல்லி ஃப்ளோருக்கு வந்துட்டேன். அப்புறம் கிரிட்டுன்னு புஷ்அப் எடுத்துட்டு டிஸ்கோல் இன்னைக்கு எலிவேட்டட் பைக் புஷ்அப்ல 5 செட்டு, நார்மல் பைக் புஷ்அப்ல 5 செட்டு. நண்பர்களே டிஸ்கோல் செட்டதுக்கு அப்புறம் 5 செட்டு நான் 5 செட்டு தான் பண்றேன். அந்த மாதிரி ரெப்ஸுக்கும் ஏதாவது பண்ணணும். 6 ரெப்புக்கு பதிலாக 10 ரெப்பு பண்ணி வைக்கிறேன். அப்புறம் என்னோட கடமை உணர்ச்சியெல்லாம் கடகடன் கொண்டு வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் பயிற்சியில முழு முயற்சியை போட்டுட்டு இருந்தேன். கடைசியா கிராஸ் ஸ்டாண்ட்ல 3 செட்டை போட்டு கீழே விழுந்துட்டு இரவு உணவுக்கு சுட்டக்கோழியும் தோசையும் கையோட மீன் என்ன. அப்புறம் நிலைத்தன்மையோட இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.